ஆனால் ஒரு உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். தேசத்தில் முதலமைச்சர் பதவியும் பிரதமர் பதவியும் ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீங்கள் கொள்கை ரீதியான ஒரு முன்னெடுப்பை செய்தாலும், சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதாக இருந்தாலும், உண்மையான அதிகாரம் என்பது பிரதமர் பொறுப்பில் தான் இருக்கிறது, அந்த இருக்கையில் தான் இருக்கிறது. நாம் அதுக்கு பெருசாக ஆசைப்படுறதில்ல. எல்லாருமே சிஎம் ஆகணும்னு தான் நம்ம ஆசைப்படுறோம். நமக்கு தெரிஞ்சது சீஃப் மினிஸ்டர் தான் ரொம்ப அல்டிமேட் பவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது இல்லை. இது ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் மாதிரி தான். இது ஒரு கலெக்டருக்கு கீழே இருக்கிற ஏதாவது ஒரு பெரிய அளவில் இதை நீங்கள் கொள்கை முடிவுலாம் எடுக்க முடியாது. சமூக மாற்றங்களை பெருசாக செய்ய முடியாது. ஒரு ஊழல் இல்லாத அரசு எங்களால் ஒரு மாநிலத்தில் கொடுக்க முடியும்னு சொல்லலாம். மாநில உரிமைகளை பாதுகாக்க முடியும்னு நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மையான அரசியல் அதிகாரம், ஆட்சி அதிகாரம் எங்கே இருக்குன்னா, கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பார்த்தா டெல்லியில் தான் இருக்குது. பிரதமர் பதவி தான் இருக்குது. இப்போ தமிழர்கள்ட்ட யாருக்கிட்டுமே பிரதமர் ஆகணுங்கிற எண்ணமே வரமாட்டேங்குது. ஒரு தேசிய அரசியலை பேசணும், தேசிய அளவில் நம்ம ஒரு சக்தியாக மாறணும், அடுத்து நாம் பிரதமர் இருக்கையை நோக்கி நகரணும். ஒரு பிரதமர் ஆகிட்டா ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு நம்ம தீர்வு காண முடியும். மாநில முதலமைச்சரானா ஆக முடியாது.